institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. உணர்ந்தோம் இந்த விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்கப்பட்டால் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு வீரனோ ஒரு வீராங்கனையோ எதிர்காலத்தில் நடக்கின்ற அந்த ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வெல்லக்கூடிய அளவில்தான் அந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இது மிக மிக முக்கியமான திட்டம். விரிவுபடுத்தப்பட்ட மெட்ரோ அருகில் அந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டி பணிகள் நடைபெறுகிறது. எனவே இந்த அரசு அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி எதிர்காலத்தில் ஸ்போர்ட்ஸ் எக்கானமி என்று சொல்லக்கூடிய இந்த 256 கோடியில் கட்டப்படுகின்ற அந்த விளையாட்டு அரங்கில் எதிர்காலத்தில் 20,000 கோடி ரூபாய்க்கு மேலான வருமானம் நமக்கு வந்து சேரும். தமிழர்களுடைய பெருமை உலகெங்கும் கொண்டு சேரும். எனவே ஸ்போர்ட்ஸ் சிட்டி திட்டத்தை தொடங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நன்றி சொல்லி முடிச்சலாம். அதே மாதிரி இந்த ஒரே ஒரு நிமிஷம், அந்த ஸ்கூல்ல 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நாம கொடுக்கிறோம் அப்படின்னு நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. விளையாடுறதுக்கும் உடற்பயிற்சிக்கும் கிட்டத்தட்ட 37,500 பள்ளிகள் இருக்கிறன. இப்படி எல்லா மாணவர்களும் வெளியில வர்றப்ப அவர்களுக்கு தேவையான விளையாட்டு மைதானம் இதெல்லாம் கண்காணிக்கப்பட்டதா? ஒருவேளை உடற்கல்வி ஆசிரியர் மட்டும்தான் அது பார்க்கணுமா? கூடுதலாக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்களா? அதற்காக மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ஏதாவது நிதி ஒதுக்கீடு செய்யிருக்கிறார்கள் என்பதை அறிய விரும்புகிறேன். அதே மாதிரி எனது ஆலங்குடி தொகுதி கல்லாலங்குடி ஊராட்சியில் கலிபுலா நகர் பாரதியார் பகுதியில் நெட்டுத்துக்கரை பகுதியில் கிட்டத்தட்ட 300 குடும்பங்கள் 80 ஆண்டுகளாக இருக்காங்க. அங்கே ஒரு குளம் சேசாய் சமுத்திர குளம்னு ஒரு குளம் கைவிடப்பட்டது. அது சான்றுகளே இருக்கின்றன. அதனால அது அரசு முடிவெடுத்து அந்த 300 பேருக்கும் பட்டா வழங்க வேண்டும். அதே மாதிரி ஆலங்குடி தொகுதியில் ஆலங்குடி SS நகர்ல கிட்டத்தட்ட 79 பேர் நத்தம் பட்டாவில் எல்லா ஃபைல்லாம் ரெடி பண்ணி CLA இருக்கு. அந்த பட்டா வழங்குவதற்கு மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் நெப்பத்தூர் கிராமத்தில் 200 பேர் இருக்காங்க. அவங்க தனியார் நிலத்தில் இருக்காங்க. நான் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சராக இருக்கப்போ 84 லட்சம் பணம் ஒதுக்கி கொடுத்தாச்சு. அதை கண்காணித்து அந்த மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டு, ஆகவே இந்த பேரவையில் பேசுவதற்கான அனுமதி தந்த தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் சுற்றுச்சூழல் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க தென்காசியில் ஒரு 15 கோடிக்கு போன ஆண்டு தான் விளையாட்டு மைதானம் கட்டணும்னு. அந்த விளையாட்டு மைதானம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 25 கிலோமீட்டர் தள்ளி போய் கட்டியிருக்காங்க. மாண்புமிகு தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் கலைக்கதிரவன் கூட இருக்காரு. நான் போய் பார்த்தேன். சுற்றி உள்ள பகுதிகளில் மக்களே இல்லை. அது கேரளா பார்டர்ல போய் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு என்னன்னா மாவட்ட நிர்வாகத்தோட சேர்ந்து 2 பஸ் விட வேண்டிய நிலைமை இருக்கு. அது சுத்தி மக்களே பயன்பாட்டில் இல்லை. உறுப்பினர் கலை கதிரவன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சொன்ன மாதிரி அது ஒன்றும் கேரளா பார்டர்லாம் கட்டல. தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட பாட்டாக்குறிச்சின்ற இடத்துல தான் கட்டியிருக்காங்க. தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இடங்கள் கிடையாது. தொகுதிக்குள்ளேயே அவ்வளோ பெரிய இடம் கிடையாது. அந்த காரணத்தினால தான் அதை கொண்டு போய் கட்டியிருக்காங்க. மிச்சபடி வேற எதுவும் அமைச்சர் சொல்ற மாதிரி ரொம்ப கேரளாவோட பார்டர்லாம் கிடையாதுங்க. மாண்புமிகு உறுப்பினர் திரு மணி அவர்கள். இல்ல அவர் தொகுதி அவர் சொல்லிட்டு இல்லைங்க, அவர் தொகுதி அதனால சொன்ன உட்காருங்க போதும். இல்ல வாங்க மாண்புமிகு உறுப்பினர் ரமணி போதும். தொகுதிக்கார சொன்னாலே போதும். வாங்க மாண்புமிகு உறுப்பினர் மணி அவர்கள் ஆரம்பிங்க. நீங்க மணி அவர்கள் பேசுங்க. அவர் என்ன மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களை வணங்கி சாதாரண தொண்டனான என்னை ஓமலூர் தொகுதி மக்களின் பேராதரவோடு இந்த மாமன்றத்திற்கு அனுப்பி வைத்த கழக பொதுச் செயலாளர், மக்களின் முதல்வர், எங்களின் வழிகாட்டி அண்ணன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி கூட்டணி கட்சி தலைவர்களையும் வணங்கி மாவட்டம், ஒன்றியம், பேரூர் கழகம் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களை வணங்கி என்னை மீண்டும் இரண்டாவது முறையாக
சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த ஓமலூர் தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறுமுகங்கள் துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேச வாய்ப்பளித்தமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை வரலாற்றில் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராகவும் இத்துறைக்கான அமைச்சராகவும் இருந்த காலம் ஒரு பொற்காலம் என்பதை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்கு பார்த்தாலும் புதிய பாலங்கள், உலகம் தரம் வாய்ந்த புறவழிச்சாலைகள், கிராமப்புற சாலைகளில் தரம் உயர்வு என தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாபெரும் சாலை புரட்சியை உருவாக்கினார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இந்த பட்ஜெட்ல நிரந்தர வெள்ள சீரமைப்பு என்று அந்த பணிகளுக்கு வெறும் 11 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டில் புதிய தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் இல்லை. உதாரணமாக தமிழ்நாட்டிலே மிக நீளமான 10 கிலோமீட்டர் உயர்மட்ட மேம்பாலம் கோயம்புத்தூரில் 1650 கோடி செலவில் கட்டப்பட்டது. இது போன்ற தமிழகம் முழுவதும் தொலைநோக்குடன் பல மேம்பாலங்களை புறவழிச்சாலைகளையும் உருவாக்கி போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு கண்டவர்தான் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். எந்த பின்புலமும் இல்லாத ஒரு சாதாரண குடிமகன் தமிழ்நாட்டில் உச்ச பதவிக்கும் அடைய முடியும் என்ற உண்மையான ஜனநாயகத்தை நிலைநிறுத்திய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக தொண்டனாக இருந்து முதலமைச்சராக பதவி வகித்த எங்கள் எடப்பாடியார் நெடுஞ்சாலைத்துறையில் மட்டுமல்ல அனைத்து துறைகளையும் ஆளுமை மிக்க முதல் மாநிலமாக தொடர்ந்து மத்திய அரசினுடைய 100க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தவர்தான் எங்கள் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். விவசாயத்திற்கு அடிப்படை தேவையான நீர் ஆதாரத்தை மேம்படுத்திய அத்திக்கடவு அவிநாசி திட்டம், குண்டாறு வைப்பாறு இணைப்பு திட்டம், மேட்டூர் உபரி நீரை வறண்ட 100 ஏரிகளுக்கு சரபங்கா நீரேற்றும் திட்டம் என பல திட்டங்களை வகித்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மேலும் 1400 கோடி செலவில் ஏரி குளங்களை தூர்வாரி குடிமராமத்து பணி செய்துள்ளார். 12,000 தடுப்பணைகள் அமைத்து நிலத்தடி நீரை உயரிய வழி வகுத்தவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இந்த 100 ஏரிகளை நிரப்பும் திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே ஒரே ஆண்டில் 70% பணிகளை நிறைவேற்றிய நிலையில் பின்னர் வந்த ஆட்சியில் மீதமுள்ள பணிகளை முடிக்காமல் கிடப்பில் போட்டுவிட்டார்கள். இன்னும் மல்லிகுட்டை ஏரி, காத்தான் ஏரி, அமரகுந்தி புது ஏரி, ஆரூர்பட்டி ஏரி, சேடப்பட்டி ஏரி, பைப்பூர் ஏரி, ராமிரெட்டிப்பட்டி ஏரி, இடையப்பட்டி ஏரி இது போன்ற ஏரிகளை மேற்கண்ட ஏரிகளை நீர் நிரப்ப தேவையான நீர்வழி வாய்க்கால்கள் பணி நிலுவையில் உள்ளது. நீங்களாவது மீதமுள்ள பணிகளை விரைவாக முடித்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மேலும் 2வது கட்ட பணியாக ஓமலூர் தொகுதிக்கு உட்பட்ட காடையாம்பட்டி வட்டாரத்தில் உள்ள வறண்ட ஏரிகளுக்கு மேட்டூர் உபரி நீரை வழங்கும் திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. இதனால் பொட்டிபுரம் ஏரி, நாகலூர் ஏரி, மூங்கல் ஏரி, பெரியப்பட்டி ஏரி, கொங்குப்பட்டி ஏரி, குண்டுக்கல் ஏரி, மூக்கனூர் ஏரி, வடமண் ஏரி, தாசசமுத்திரம் ஏரி, நாச்சனம்பட்டி ஏரி, பண்ணப்பட்டி ஏரி, கோட்டை ஏரி, பூலா ஏரி, சுண்டக்காப்பட்டி ஏரி என்று இத்தனை ஏரிகளுக்கும் நீர் நிரப்ப வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொண்டு Saram institutions from classroom learning to global impact, engineering education aligned with the global goals.